சென்னை பனையூர் அலுவலகத்தில் அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் தலைமையில் அக்கட்சியின் முதலாவது மாநில செயற்குழு கூட்டமானது தற்பொழுது துவங்க இருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். விஜய் தலைமையில் தாவேக செயற்குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற இருக்கிறது. இது தாவேகாவினுடைய முதலாவது மாநில செயற்குழு கூட்டம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் பிரச்சார வியூகங்கள், தேர்தல் கூட்டணி நிலைப்பாடு குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெரி. முன்னதாகவே இன்றைய தினம் தாவேகா தங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை தெரியப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. திமுகவும் அதிமுகவும் தேர்தல் களத்தில் பிரச்சாரத்தை தீவிரமாக துவங்க இருக்கிறார்கள். இந்த தருணத்தில் தாவேகா என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள், அது தொடர்பாக இன்னைக்கு ஏதாவது அறிவிப்பு வெளியாகலாமா? வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் மட்டுமே இருக்கின்றன. இந்த நிலையில் அரசியல் கட்சிகள் தங்கள் செயல்பாடுகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகமும் தேர்தல் முழு கவனம் செலுத்த தயாராகி வருகிறது என்றே சொல்லலாம். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த ஆண்டிற்கான முதல் செயற்குழு கூட்டம் நடைபெற தொடங்கி இருக்கிறது. அதாவது தேர்தல் ஆணையத்தின் விதிப்படி ஒரு ஆண்டிற்கு ஒரு பொதுக்குழு கூட்டம், 2 செயற்குழு கூட்டம் நடத்துவது விதி. அதன் அடிப்படையில் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று விட்டது. இன்று செயற்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்பொழுது அரங்கத்திற்குள்ளே சென்று விட்டார். இது ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி வருகின்றன. மாநாடு, பொதுக்குழு, போராட்டம் என கட்சிகளுடைய அரசியல் செயல்பாடுகள் சூடிப்பிடித்திருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றிக் கழகமும் அதுக்கான வேலைகளை முடுக்கிவிட தொடங்கி இருக்கிறது என்றே சொல்லலாம். இந்த சூழல்ல இந்த செயற்குழு கூட்டத்துல பல திட்டமிடல்களும் ஆலோசனைகளும் நடைபெற இருக்கிறது. அதாவது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு மற்றும் கூட்டணி நிலைப்பாட்டை முன்னணி நிர்வாகிகள் மத்தியில் தெரிவிக்க இருப்பார் என்றும் கூறப்படுகிறது. பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு முக்கிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அதாவது கூட்டணி நிலைப்பாடினுடைய அதிகாரம், முதல் அதிகாரம் தலைவருக்கு இருக்கிறது என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கூட்டணி யாருடன் இருக்கிறது, கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்று அவருடைய நிலைப்பாட்டை தற்பொழுது முன்னணி நிர்வாகிகளிடம் இன்று அறிவிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கட்சியின் கொள்கை எதிரியான அறிவிக்கப்பட்ட பாஜகவும் அரசியல் எதிரியாக அறிவிக்கப்பட்ட திமுகவுடனும் இந்த கூட்டணி இல்லை என்று நிர்வாகிகள் முன்னிலையில உறுதிபட தெரிவிக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது விஜய் யாருடன் கூட்டணி வைப்பார் என்று யூகங்கள் அடிப்படையில பல்வேறு கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது. இது கட்சியினுடைய செயல்பாடுக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடக் கூடாது. எனவே முன்கூட்டி இதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நிர்வாகிகள் மத்தியில் அவருடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.